அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் செய்ய போகிறது கச்சான் பிஸ்கெட். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு உடனடியாக கச்சான் பிஸ்கெட் செய்யலாம். அதுக்கு நான் 150 கிராம் கச்சானை ஒன்றும் பாதியமாக உடைச்சி வச்சுருக்கிறேன். 150 கிராம் சீனி, அதையும் இதோடு சேர்ப்போம். 100 மில்லி ஆயில், இது பட்டரும் சேர்க்கலாம். இதுக்கு நாங்கள் இப்போ வாசனை இல்லாத எந்த ஆயில் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விடுவோம். சீனி நல்லா கரைஞ்சி வரும் வரையும் இதை கலந்து விடுவோம். இது இப்போ அந்த சீனி நல்லா கரைஞ்சி வந்துட்டுது. இதோட நாங்கள் இப்போ மாவை சேர்ப்போம். இதுக்கு கச்சான் நாங்கள் வறுத்து தோல் எடுத்த கச்சான் தான் சேர்க்கணும். இதோட இப்போ நாங்கள் 300 கிராம் கோதுமை மாவு சேர்ப்போம். இது கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து இதை நல்லா கையால் பிசைஞ்சு எடுப்போம் மாவை. நம்ம இப்போ பிடிக்கிற பதத்துக்கு குழைச்செடுப்போம். இப்போ இந்த பதத்துக்கு பிடிக்கிற பதத்துக்கு இந்த மாவை குழைச்செடுத்தா சரி. இப்போ எங்களுக்கு விரும்பின சைஸில் விரும்பின வடிவத்தில் பிடிச்சி பேக் பண்ணலாம். இதுக்கு ஏதாவது டிசைன் போடணுமென்னு சொன்னால் இப்படி ஒரு கரண்டி எடுத்து அமர்த்தி விட்டால் இப்படி ஒரு டிசைன் வரும். டிசைன் இல்லாமலும் இதை செய்யலாம். இதுக்கு விரும்பினா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ஏதாவது கொஞ்சம் சேர்க்கலாம். நான் இன்றைக்கு எதுவுமே சேர்க்கல. விரும்பினா சேர்த்துக்கொள்ளலாம். இது இப்போ இந்த பிஸ்கெட் எல்லாம் ஒரு பேக்கிங் ட்ரேயில் அடுக்கி இருக்கலாம். அதுக்கு மேலே அழகாக இருக்கிறதுக்காக ஒரு கச்சானை ஒட்டிவிடுவோம். இது நிலக்கடலை, ஆனால் எங்களோட நாட்டில் இதை கச்சானன்று தான் நாங்கள் சொல்லுவோம். ஸ்ரீலங்காவில் நிலக்கடலைன்னு சொல்கிறது குறைவு. இதை இப்போ பேக் பண்ணி எடுப்போம். இதை 20 நிமிஷம், 10 தொடக்கம் 20 நிமிஷத்தில் இது பேக் ஆகி வந்துடும். இப்போ 15 நிமிஷம் நாங்கள் செய்த பிஸ்கட் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டோம். இது பேக் பண்ணி எடுத்த உடனே சூட்டோட நீங்கள் தொட்டு பார்த்தா சாஃப்டாக தான் இருக்கும். இது எப்படியே 10 நிமிஷம் ஆற விட்டோம்னு சொன்னால் பிஸ்கெட் மாதிரி விருகி வந்துடும். இந்த கச்சா பிஸ்கெட் எல்லாம் விருகி வந்துடுது. நாங்கள் எடுத்த மாவில் உங்களுக்கு 25 பிஸ்கெட் வந்திருக்குது. இதை பாருங்க, சாஃப்டாக இருக்குது. இது ஒரு வாரத்துக்கு வேணுமென்றாலும் வச்சு சாப்பிடலாம். ஒரு வாரம் 10 நாளைக்கும் பழுதாகாமல் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு பிஸ்கெட்டை செய்து சாப்பிட்டு பாருங்கள்.